ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். புதிதாக நமக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு சித்திரை புத்தாண்டு பிறந்திருக்கு. இந்த சித்திரை புத்தாண்டில் முதல் விழாவாக பார்த்தீங்க அப்படின்னா முதல் விசேஷமாக நமக்கு அக்ஷய திருதியை வருது. இந்த அக்ஷய திருதிக்கு அப்புறமா இந்த வருடம் முழுவதும் சரி, நம்ம வாழ்நாள் முழுவதும் சரி ராஜயோகம் பெற இந்த அக்ஷய திருதியை நாளில் நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய குபேர லக்ஷ்மி பூஜை முறை பற்றியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளில் நாம் என்ன மந்திரங்கள் சொல்லணும், என்ன தானம் கொடுக்கணும், எந்தெந்த தெய்வங்களை வழிபாடு செய்தால் வாழ்நாள் முழுவதும் ராஜயோகம் பெற முடியும், வறுமை இல்லாத ஒரு கடனில்லாத வாழ்வு நமக்கு கிடைக்கும், அது குறித்த தகவலையும் இந்த வருடத்துக்கான அக்ஷய திருதியை எந்த நாளில் வருது, அக்ஷய திருதிக்கு பின்னாடி சொல்லக்கூடிய புராண கதைகள் என்ன அப்படின்னு அக்ஷய திருதியை குறித்த முழு தகவலும் கொடுத்துருக்கேன். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். ஏற்கனவே முந்தைய பதிவில் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க வேறு என்னென்ன பொருட்களை எல்லாம் வாங்கலாம், அதே மாதிரி தங்கம் வாங்குவதற்கான சிறப்பான நேரங்கள் குறித்த தகவலும் கொடுத்துருந்தேன். அந்த பதிவை இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதையும் பார்த்து முழு தகவலும் தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்து கமெண்ட் செக்ஷனில் ஓம் அக்ஷய லக்ஷ்மி போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. அக்ஷய திருதியை நாள் அப்படின்றது மிகவும் மங்களகரமான நாள். இந்த நாளில் செய்யப்படும் பூஜைகளுக்கு பலன் அதிகம். அக்ஷய திருதி அன்னைக்கு வீட்டில் சில விஷயங்களை செய்கிறதுனால குலதெய்வ அருளும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் கிடைக்கும், ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது திதி தான் இந்த திருதியை திதி. ஒவ்வொரு மாதத்தில் இந்த திருதியை திதி வந்தாலும் கூட சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த வளர்பிறை திருதியை திதியை தான் நாம் அக்ஷய திருதியை அப்படின்னு கொண்டாடிட்டு வர்றோம். சயம் அப்படின்னா தேய்தல் அப்படின்னு பொருள். அட்சயம் என்றால் தேயாதது, குறையாதது, வளர்தல் அப்படின்னு பொருள். சித்திரை மாத வளர்பிறையில் வரும் திருதியை நாளே அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் இந்த திருதியை நன்னால அக்ஷய திருதி அப்படின்னு அழைத்து நாம் கொண்டாடிட்டு வர்றோம். அதனால தான் மிக விலை உயர்ந்தா கருதப்படும் தங்கத்தை இந்த நாளில் மக்கள் வாங்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. மகாகவி காளிதாசர் அருளிய உத்தர கலாமி ருதம் அப்படின்ற ஜோதிட நூல் திதி நாட்களில் மிகவும் விசேஷமானது திருதியை அப்படின்னு சொல்லுது. பௌர்ணமி திதி, அமாவாசை திதி, சதுர்த்தி திதி, ஏகாதேசி திதி, அஷ்டமி திதி, இந்த திதிகளை போன்றே அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய திருதியை திதியும் மிகவும் சிறப்பு வாய்ந்த திதியா சொல்லப்படுது. அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது திதி நாளான திருதியை திருநாள் திருமகளுக்குரிய நாளா சொல்லப்படுது. அதிலும் தமிழ் மாதத்தில் சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது பிறையான அக்ஷய திருதியை நாள் மிகவும் மகிமை மிக்கது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த அக்ஷய திருதியை நாளில் நாம் வீட்டில் எந்த மாதிரி பூஜை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதியை நாளில் பூஜை அறையில் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை வணங்கி வழிபடும் போது அந்த பூஜையில் தொழில் தொடர்பான ஆவணங்கள், பணம் இது எல்லாத்தையும் வைத்து அவர்களுக்குரிய மந்திரங்களையும் உச்சரித்து வலம்புரி சங்கில் தீர்த்தம், பால் போன்றவை வைத்து சாமிக்கு நிவேதினம் செய்யணும். மேலும் இதோட அருகம்புல், வில்வம், துளசி, மறிக்கொழுந்து, மல்லிகை, செந்தாமரை மலர்களாலும் வீட்டிலும் வியாபார ஸ்தலத்திலும் வழிபாடு செய்கிறப்போ தொழில் முன்னேற்றமும் குடும்ப விருத்தியும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் நாம் எப்படி கலசம் வைத்து வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை நன்னாளில் பூஜை அறையில் கோலம் விடணும். அது மேலே ஒரு மனைப்பலகை போட்டு அந்த மனைப்பலகை மேலே வாழை இலை வச்சுருங்க. இலையோட நடுவில் கொஞ்சமாக பச்சரிசி பரப்பி அது மேலே ஒரு சொம்பில், அதாவது பித்தளை செம்போ காப்பர் செம்போ எடுத்துக்கிறோங்க. அந்த செம்பில் நீர் நிரப்பி, வெள்ளியில் செம்பு வச்சுருந்தாலும் அது எடுத்துக்கிறோங்க. அதில் நீர் நிரப்பி மாவிலை வைத்து மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து கலசமாக ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. அந்த கலசத்துக்குள்ளே காசுகளை போடுவது, காசுகளை பரப்பி அது நடுவ கலசத்தை வைக்கிறது, இது எல்லாமே உங்களுடைய, அதாவது அவரவர் வழக்கப்படி நீங்கள் செய்துக்கலாம். கலசத்துக்கு பக்கத்தில் ஒரு படி ஆலக்கு, அதாவது ஒரு நம்ம படி சொல்லும்ல ஆலக்கு, அல்லது இல்லைன்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோங்க. ஒரு டம்ளரில் நெல் நிறச்சி வச்சுக்கிறோங்க. இன்னொரு டம்ளர் எடுத்து அது அந்த கலசத்தோட இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உப்பு நிறச்சி வச்சுக்கிறோங்க. கலசத்துக்கு பொட்டு பூ வச்சுட்டு லக்ஷ்மி நாராயணருடைய படம் இருந்தால் அதனையும் அந்த கலசம் பக்கத்தில் வைத்து அலங்காரம் பண்ணிக்கிறோங்க. கூடவே குபேரர், லக்ஷ்மி குபேரர் படம் இருந்தாலும் அந்த படத்தையும் எடுத்து வைத்து அலங்காரம்
அலங்காரம் வந்து பண்ணிக்கிறங்க. எந்த ஒரு திருவுருவப்படம் இல்லாத பட்சத்தில் லக்ஷ்மி தேவியாருடைய படம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த படத்தை அந்த கலசத்துக்கு பக்கத்தில் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறமா குத்துவிளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வாழை இலையோட வலப்பக்கமாக வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புதிதாக வாங்கின பொருள் எந்த பொருள் வந்து வாங்கி வந்திருந்தாலும், அதாவது நாம் முன்ன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, எந்தெந்த நேரத்தில் போய் பொருட்கள் வாங்கணும், தங்கம் வாங்கியிருந்தாலும் சரி, வீட்டுக்கு தேவையான எந்த மங்கள பொருட்கள் நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த பொருளை எல்லாம் கொண்டு வந்து கலசத்துக்கு முன்னாடி வந்து வச்சுருங்க. விலை உயர்ந்த பொருள்களாக தான் இருக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. அக்ஷய திருதியை நாளில் எல்லோராலும் வாங்க முடிந்த பொருளான உப்பை வாங்கி வைத்தாலே வந்து போதும். அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீடு தேடி வந்துடும். முதல்ல விநாயகரை வேண்டிக்கிட்டு கலசத்தில் மகாலட்சுமியை எழுந்தருளும்படி நாம் பிரார்த்தனை வந்து பண்ணணும். உங்களுக்கு தெரிந்த விஷ்ணு, லக்ஷ்மி, சிவன், பார்வதி, குபேரனுடைய துதிகளை வந்து சொல்லுங்கள். அல்லது நீங்கள் வந்து கேட்கக்கூட செய்யலாம். குசேலரோட கதையை வந்து படிக்கிறது, கேட்கிறது, சொல்வதும் வந்து சிறந்தது. இந்த மந்திரங்களை எல்லாம் நான் இந்த பகுதியோட, இந்த வீடியோட முடிவில் வந்து தர்றேங்க. அடுத்ததாக இந்த மந்திரம் எல்லாம் வந்து சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவரவருடைய வழக்கப்படி தூபதீப ஆராதனை வந்து செஞ்சுக்கிறோங்க. இந்த பூஜையில் நாம் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்னா, வெள்ளை நிற நெய்வேத்தியம் வைக்கிறது வந்து சிறப்பு. வெள்ளை நிற நெய்வேத்தியம்னா பால் பாயசம் வந்து வைக்கலாம், இல்லைன்னா சர்க்கரை கலந்த பால் வந்து நிவேதிப்பது சிறப்பாக வந்து சொல்லப்படுது. இந்த நாள் வந்து மாலை நேரத்தில் சிவாலயம், பெருமாள் கோயில் அப்படின்னு உங்களால் இயன்ற தலத்துக்கு போய் நீங்கள் தரிசனம் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மீண்டும் தூபதீப ஆராதனையை கலசத்துக்கு வந்து செஞ்சுட்டு கலசத்தை வடக்கு பக்கமாக நகர்த்தி வந்து வச்சிடணும். உண்ணாவிரதம் இருக்கிறது, எளிய திரவ ஆகாரம் மட்டும் சாப்பிட்றது எல்லாம் அவரவர் வந்து வசதி, உடல் நலத்தை வந்து பொறுத்தது. கலசத்தை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்து விட்டதா வந்துட்டு அர்த்தம். இதில் பயன்படுத்தின அரிசி, கலச தேங்காய், மற்ற பொருள்களை வந்து நீங்கள் வீட்டு உபயோகத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நாம் விரதம் கடைபிடித்து பூஜை செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதியை நாளில் விரதம் இருப்பது, பூஜைகள் செய்வது, புதிய பொருட்களை வாங்குவது, இது அனைத்தையும் விட முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா தானம் கொடுக்கிறதும் முன்னோர் கடன்களை செய்வதும் தான். இல்லாதோருக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு உதவுவது, இவற்றினாலும் தர்ம தேவதையோடைய அருளை வந்து பெற்று நமக்கு தேவையான புண்ணியங்களை நாம் வந்து சேர்த்துக்கலாம். திருமகள் அம்சமாக நல்ல மனைவி அமைய விரும்புவோர், தங்களுக்கு நல்ல மருமகள் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் அக்ஷய திருதியில் திருக்கோயிலில் வைத்து பெண் பார்க்கும் வைபவத்தையோ நிச்சயதார்த்தத்தையோ நடத்தினா விரும்பியபடி மணமகள் அமைவாள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் வாங்கப்படும் எந்த பொருளும் நம்மளுடைய வீட்டில் குறைவின்றி நிறைந்திருக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை. அதனால தான் இந்த நாளில் தங்கம் வாங்க விரும்புகிறாங்க. ஆனால் இவ்வளவு விலையுயர்ந்த பொருளை அனைவராலும் வாங்க இயலாது. அதுக்காக நீங்கள் மனம் தளர வேண்டாம். நமக்கு மிகவும் உபயோகமான பொருள்களை வாங்கி நாம் பயன் வந்து அடைஞ்சிக்கலாம். இந்த நாளில் உப்பு, அரிசி மற்றும் தேவையான ஓரிரு ஆடைகள், ட்ரெஸ் வந்து வாங்கிக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன பாத்திரம் வந்து வாங்கிக்கலாம். மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள்களையும் இந்த அக்ஷய திருதியை நாளில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்ததாக இந்த அக்ஷய திருதியை நாளோட சிறப்பு குறித்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமி விஷ்ணுவோட மார்பில் இந்த நாளில் தான் இடம்பெற்றாங்க, நிரந்தரமாக தங்கினாங்க. அஷ்டலட்சுமிகளில் ஐஸ்வர்ய லட்சுமியும் தானிய லட்சுமியும் தோன்றிய நாள் இந்த அக்ஷய திருதியை திருநாள். லக்ஷ்மி வைகுண்டத்தில் மகாலட்சுமியாகவும், பார்க்கடலில் ஸ்ரீலக்ஷ்மியாகவும், இந்திரனிடம் ஸ்வர்க்க லட்சுமியாகவும், அரசர்களிடம் ராஜலட்சுமியாகவும், வீரர்களிடம் தைரிய லட்சுமியாகவும், குடும்பத்தில் கிரகலட்சுமியாகவும், பசுக்களில் கோமாதாகவும், யாகங்களில் தட்சிணியாகவும், தாமரையில் கமலையாகவும், அவிர்வாகம் அளிக்கும் போது ஸ்வாகா தேவியாகவும் இருக்கிறாங்க. இப்படி சகல யோகங்களுக்கும் ஆதாரமாக விளங்குபவள் லக்ஷ்மி தான். அதனால தான் அக்ஷய திருதி அன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணனின் இணைப்பிரியாத தேவி லக்ஷ்மி தேவியை நாம் வந்து பூஜிக்கணும். இல்லத்தில் சாஸ்திரப்படி பூஜை செய்கிறவங்களுக்கு திருவருளும் லக்ஷ்மி கடாட்சமும் வந்து கிடைக்கும். அடுத்ததாக இந்த நாள் நாம் செய்ய வேண்டிய தானங்கள் குறித்த தகவலை வந்து பார்க்கலாம். இன்னைக்கு செய்யும் தான தர்மத்தால் மரண பயம் நீங்கி உடல் நலம் வந்து உண்டாகும். அன்னதானத்தால் விபத்து வந்து விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உதவினா நம்ம குடும்ப குழந்தைகளின் கல்வி வந்து மேம்படும். தான தர்மங்கள் செய்தால் யம வேதனை வந்து கிடையாது. அதாவது நலிந்தவர்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவி செய்தால் மறுபிறவியில் ராஜயோக வாழ்க்கை வந்து நமக்கு வந்து அமையும். ஆடைகள் தானம் செய்தால் நோய்கள் வந்து நீங்கும். பழங்கள் தானமாக கொடுத்தா உயர் பதவிகள் வந்து கிடைக்கும். மோர், பானகம் இதை வந்து தானம் கொடுக்குறப்போ நமக்கு கல்வி நன்கு வளரும். தானியங்கள் தானம் கொடுத்தா அகால மரணம் வந்து ஏற்படாது. தயிர் சாதம் தானம் கொடுத்தா பாவ விமோச்சனம் வந்து கிடைக்கும். முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தால் வறுமை நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்படிப்பட்ட இந்த அக்ஷய திருதியை நாளில் வேறு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதி அன்னைக்கு ஆளிலையில் மிருதிஞ்ச மந்திரத்தை வந்து ஜபித்து அதை நோயாளியோட தலையணை அடியில் வைத்தா நோய் விரைவில் குணமாகும் அப்படின்றது வந்து நம்பிக்கை. குழந்தைகளோட படுக்கை அடியில் வைத்தா கண் திருஷ்டி கலையும், பயங்கள் போகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அக்ஷய திருதி அன்னைக்கு
அன்னைக்கு வணிகத்தை வந்து துவங்குறது, பூமி பூஜை போடுறது, புதிய கலைகள் வந்து கற்க ஆரம்பிக்கிறது, இது அனைத்துக்குமே உரிய நாளாக சொல்லப்படுது. ஆளிலேயே பூஜை அறையில் அல்லது வியாபார தளத்தில் வச்சுருந்தா எதிரி பயம் வந்து விலகும். இந்த நாளில் குபேர பூஜை, லக்ஷ்மி நாராயண பூஜை, சிவ பூஜை, மகாலட்சுமி பூஜை இது அனைத்தையும் செய்வதும் நல்ல பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அக்ஷய திருதியை நாளில் இயன்ற அளவில் தானம் செய்வது மிக மிகச் சிறந்தது. இந்த நாளில் கொடுக்கக்கூடிய தானங்கள் பல மடங்கு அதிக நன்மை தரும். பித்ருக்களை வணங்கவும் அவர்களுக்கு உரிய நீத்தார்கடன்களை செய்யவும் உரிய நாள் இந்த நாள். இதனால் கிட்டும் முன்னோர்களுடைய ஆசி 3000 மடங்கு நற்பலன்களை தரும் அப்படின்னு சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருடத்துக்கான அக்ஷய திருதியை திதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தான் வந்து கடைப்பட இருக்கு. ஆனால் இந்த திதியானது ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:33 வந்து துவங்கி ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 11:12 வரைக்குமே இந்த திதி வந்துட்டு இருக்குது. நாம் பூஜை செய்கிறதுக்கு உகந்த நேரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 9:35 10:25 நீங்கள் பூஜை வந்து செய்துக்கலாம். ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருதியை திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வருது. இன்னும் இதை பற்றின டீட்டெயில் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முன்பே சொன்னோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் என்ன மந்திரம் வந்து சொல்லணும், எந்த கடவுளை வந்து வழிபாடு வந்து செய்யணும், எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு சிறப்பான யோகம் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அக்ஷய திருதியை நாளன்னைக்கு மந்திர ஜபம் செய்கிறது, வழிபாடு செய்வது நமக்கு பல மடங்கு பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அக்ஷய திருதியை நாளில் தானங்கள் செய்வதும் புண்ணிய பலன்களை அளித்தரும். இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் வழிபடுவது சிறப்பு. இதனால் செல்வம் பெருகும் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை. முதலாவதாக இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் அல்லது கேட்க வேண்டிய மந்திரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கனகதாரா சோஸ்திரம். அடுத்ததாக விஷ்ணு சகஸ்கர நாமம். இந்த விஷ்ணு சகஸ்கர நாமம் விஷ்ணு பெருமானுடைய 1000 நாமங்களை கொண்ட மந்திரம். இதை சொல்கிறதுனால விஷ்ணுவோட அருளும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் வந்து கிடைக்கும். அடுத்ததாக நாம் சொல்ல வேண்டியது லக்ஷ்மி தாயாருடைய காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் மகாலட்சுமியை நமக. இந்த மந்திரத்தை குறைந்தபட்சமாக 9 முறையும் அதிகபட்சமாக 108 முறையும் டைம் இருக்கிறவங்க 1008 முறை கூட இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சாடனம் பண்ணலாம். அதுவும் இந்த அக்ஷய திருதியை நாளில் இந்த மந்திரத்தை சொல்வதனால லக்ஷ்மி தேவியோடைய அருள் பரிபூரணமாக கிடைத்து என்றென்றைக்கும் நம்ம வீட்டில் வறுமை இல்லாத நிலை வந்து இருக்கும், செல்வம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக இந்த நாளில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் குபேர மந்திரம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் குபேராய நமக. இந்த மந்திரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக 9 முறை அதிகபட்சமாக 108 முறை உச்சாடனம் பண்ணுங்கள். டைம் இருந்தால் 1008 முறை கூட நீங்கள் உச்சாடனம் பண்ணலாம். இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால குபேரனுடைய அருள் வந்து கிடைக்கும், பணம் வந்துட்டு வரும். அடுத்ததாக நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் கணேச மந்திரம். ஓம் கம் கணபதியே நமக. இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால விநாயக பெருமானுடைய அருள் வந்து கிடைக்கும், தடைகள் வந்து நீங்கும். இந்த மந்திரத்தை எல்லாம் அக்ஷய திருதி அன்னைக்கு நாம் சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததாக இந்த நாளில் தானம் கொடுக்கறது வந்து சிறப்பு. ஏற்கனவே நாம் என்ன தானம் வந்து கொடுத்தா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்து சொன்னோம். இருந்தாலும் இன்னும் ஒரு சில தானங்கள் வந்துட்டு இருக்குது. பணம் கூட நம்ம தானமாக வந்து கொடுக்கலாம். பணம் இல்லாதவர்களுக்கு பணம் கொடுக்கறது அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். அடுத்ததாக மருத்துவ உதவி. உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு மருத்துவ உதவி செய்வது அவர்களுடைய உயிரை வந்து காப்பாற்றும். அடுத்ததாக தண்ணீர் தானம். தண்ணீர் பருக கிடைக்காதவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது அவர்களுடைய தாகத்தை வந்து தணிக்கும். இதை வந்து செய்கிறது மூலமாக நாம் அக்ஷய திருதி அன்னைக்கு புண்ணியத்தை வந்து பெற முடியும். அக்ஷய திருதி அன்னைக்கு வணங்க வேண்டிய கடவுள்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பெருமானை வணங்கணும். விஷ்ணுவை வணங்குவது செல்வம் மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும். லக்ஷ்மி தாயாரை வணங்குறது பணம் அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். விநாயகரை வணங்குறது வந்து தடைகளை வந்து நீக்கும். குபேரனை வணங்குவதும் செல்வத்தை வந்து கொடுக்கும். சிவபெருமானை வணங்குவது மன அமைதியை வந்து கொடுக்கும். இந்த கடவுள்களை வணங்குவது மூலமாக அக்ஷய திருதி அன்னைக்கு நல்ல பலன்களை நம்மளால் வந்து பெற முடியும். இப்போ அக்ஷய திருதியை திருநாளுக்காக நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி இரவே எளிமையான உணவு வந்து எடுத்து நீங்கள் விரதம் வந்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி திங்கட்கிழமை அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு விரதத்தை வந்து தொடங்கணும். நாள் முழுவதும் எதுவும் சாப்பிடாமல் தண்ணீர் மட்டும் குடிக்கலாம். மாலையில் பூஜை செய்து கடவுளுக்கு படைத்த உணவை வந்து சாப்பிட்டு விரதத்தை வந்து நிறைவு பண்ணலாம். விரதம் இருக்க முடியாதவங்க பழங்கள், பால் போன்ற
போன்றவற்றை வந்து சாப்பிடலாம். இந்த நாளில் அசைவ உணவு சாப்பிடுவது, மது குடிக்கிறது இதை வந்து தவிர்க்கணும். விரதம் இருக்கிறதுனால உடல் மனம் வந்து சுத்தமாகும், கடவுளுடைய அருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக அக்ஷய திருதியை நாள் அன்னைக்கு நாம் போக வேண்டிய கோவில்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோளிலூர் அமைந்துள்ள வைத்தமாநிதி பெருமாள் ஆலயம். இந்த பெருமாள் குபேரனுக்கு மரக்கால் மூலம் செல்வம் அளந்ததா ஐதீகம். இங்கு பெருமாள் அந்த மரக்காலை தலையணையாக வைத்து உறங்குவது அற்புதமான காட்சி. அட்சய திருதி அன்னைக்கு இங்கே போய் நாம் தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய முளையூர் பரசுராமர் ஆலயம் அக்ஷய திருதி அன்னைக்கு மிக மிக முக்கியமான தலமாக சொல்லப்படுது. இந்த நாளில் சிவபெருமானுக்கு காசு மாலை வந்து அணிவிக்கப்படுது, குபேர பூஜை வந்து நடக்குது. இந்த நாளில் போய் சிவபெருமான வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கையாகவே வந்துட்டு இருக்குது. இதுவரைக்கும் இந்த பதிவில் அக்ஷய திருதியை நாளில் நாம் ராஜயோகம் பெறதுக்கு எப்படி வீட்டில் வந்து பூஜை வந்து பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன தானங்கள்லாம் வந்து கொடுக்கணும், அக்ஷய திருதியுடைய சிறப்புகள் அப்படின்னு பலவித தகவல்கள் சொல்லியிருந்தோம். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.